வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வந்து யுஃபோரியா இன்ஃபோடெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ. இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, நார்மல் ஐபிஓ இல்லை. இந்த நிறுவனம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. இவங்களுடைய மேஜர் இதுவே வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டினுடைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த மென்பொருள் தேவைகள்லாம் செய்யறதுக்காக தான் பெரும்பாலும் இது அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட் அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாமும் உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன். ஸோ இவங்க வந்து எதுலலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்ஸ் வெப்சைட் இருக்குல்லையே அதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே ரெடிமேடாக வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வெஸ்ட் பெங்கால் அந்த மேற்கு வங்காள அரசுக்காக இந்த இணையதளத்துக்கெல்லாம் வந்துட்டு டெண்டர் விட்டு வாங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினோட வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால இவங்க அவங்களுடைய நல்ல ரேப்போல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பெரும்பாலான அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நிறுவனமானது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பலதரப்பட்ட அந்த சர்வீசஸ் பண்ணி கொடுக்கறதுல வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குற அதே சமயத்தில் சில மென்பொருள் தேவைகள் செய்யறதுக்காக இருக்காங்க. அதனுடைய டொமைன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இதெல்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க போடுறாங்க. யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அதாவது கல்லூரிகள் பள்ளிகளுக்கான அந்த இணையதளங்கள் பண்ணி கொடுக்குறது. ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக பண்றது. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது என்னன்னா, இருக்கக்கூடிய ஆள்களுக்கு எப்படி சம்பளம், அவங்களுடைய பல்வேறு தேவைப்பட்ட அந்த ஹெச்ஆர் ரிலேட்டட் குவரிஸ் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸ் பிளானிங் சாஃப்ட்வேர்ஸ். இ காமர்ஸ் வெப்சைட், டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், சிட்டிசன் சென்ட்ரிக் போர்ட்டல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு தேவைக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு தேவையான அந்த போர்ட்டல் செஞ்சு கொடுக்குறது. இப்போ உங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் யாரோடலாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷப்பூர்ஜி பாலோன்ஜி அந்த கம்பெனியோட அவங்க வந்துட்டு வேலை பார்த்துருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் முனிசிபல் அஃபேர்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு மேற்கு வங்காள அரசனுடைய வந்துட்டு இவங்களுடைய செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான வருமானம் அங்கேருந்து தான் வருது. அதை கீழேயும் அவங்க சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ரெவென்யூ பிரேக்கப்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு 98 விழுக்காடு வருமானம் வருகிறது. அதாவது மற்ற மாநிலங்களை காட்டிலும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் முனிசிபல் சர்வீஸுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அதுல இருந்தால் அதிகமான வருமானமாக அவங்களுக்கு வந்திருக்கு. 2023 செப்டம்பர்ல முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா 140 கோடி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான வருமானம் வந்து அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வித்ததுலேருந்து வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு அதிகமாக வருமானம் கொடுத்த கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்துட்டு 33% ரெவன்யூ அந்த செப்டம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாலும் அர்பன் டெவலப்மெண்ட், முனிசிபல் அஃபேர்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறதும் வெஸ்ட் பெங்கால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் கஸ்டமர். இப்போ இவங்களுக்கு உண்டான அந்த ரேப்போ ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போய் இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு இந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இந்த கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லாமல் போகும்போது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். இப்போ இவங்களுடைய ஐபிஓ பார்த்தோம்னா 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவடைகிறது. ஒரு பங்குக்கு 96லேருந்து 100 ரூபாய், லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 96, 100 ரூபா வந்துட்டு அதிகபட்ச பேண்ட் எதிர்பார்க்குறாங்க. 1200 ஷேர்ஸ், மொத்தமாக 9 கோடிக்கு இது வந்து நடக்குது. 960,000 ஷேர்ஸ், அதாவது 9,60,000 ஷேர்ஸ். இப்போ ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ பார்த்தீங்கன்னா 19 லட்சம், முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 லட்சம். அதான் அந்த 9 லட்சம் ஷேர் போது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஷேர் வந்து மேலே ஏறுது. இப்போ நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த ப்ரீ ஐபிஓ போஸ்ட் ஐபிஓவில் இருக்கக்கூடிய இபிஎஸ் என்ன, பி ரேஷியோ என்ன. ப்ரீ ஐபிஓ ₹6.68 வந்து இபிஎஸ், போஸ்ட் ஐபிஓ வந்துட்டு 4 ரூபாய். அதாவது 10 கோடி பங்குகள் கூடுறதுனால வருது. அது இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கிறதுனால இந்த இபிஓ அந்த ஐபிஓ வந்துட்டு கொஞ்சம் இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பி ரேஷியோ 14லேருந்து 22. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இன்னும் க்ரோத் இருக்கு, அது மாதிரி போகிறதுனால நம்ம ஒரு 10லேருந்து 14 வரைக்கும் கொடுக்கலாம். 22ங்கிறது கூடுதலாக தெரிகிறது. பட் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நாமினலான பி தான், தட் ஷுட் பி ஓகே. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய கருத்து மட்டும்தான். இது வந்து வாங்குங்க, அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவை நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு எடுங்க. நன்றி, வணக்கம்.